ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். மாமணிக்கத்த பொண்ணு கதை சொல்லிட்டு வரேன். அங்க ஒரு பாடலோட அந்த சீன்ல முடிச்சேன். அங்கிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்க மாதா கோயில் மணி ஓசையிலிருந்து அப்படியே கீழே வந்தோம். ஆப்போசிட்டில் காற்று டப்பு 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 டப்புன்னு வந்துக்கிட்டு வந்தான். அப்படியே ரெண்டு பக்கம் பார்த்துட்டு வந்தான். அப்படியே கயல்விழியோட வீட்டாண்ட நிறுத்தினா வண்டியிலேருந்து ஒரு சின்ன பார்சல், உள்ள விலை உயர்ந்த பொருள். அதை எடுத்துகிட்டு போனான். உள்ளே போயிட்டு அப்படியே ஸ்டெப்பாக சத்தம் இல்லாமல் போனான். அடி மேலே அடி வச்சு போயிட்டு அப்படியே கதவை திறந்தான் இல்லைங்களா. அங்கே பார்த்தா கையல் ஜாக்கெட்டுக்கு ஊக்கு போட்டுட்ருப்பான், முதுகு காட்டிக்கிட்டு போட்டுட்ருப்பான். இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து சொல்லி வடிச்சிட்டு ஆரம்பத்துலேருந்து இவளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். இப்போ எப்படியாவது அவளை அனுபவிக்கணுங்கிற மாதிரி ஒரு வெறி அவகிட்ட நெருங்க போய் கட்டி பிடிச்சின்னா அவர் தள்ளி விட்டு அவள் அலம்பல் பண்ணி அப்படியே நைஸாக போயிட்டு ஃபோனை எடுத்து டக்குன்னு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இவன் பேசிக்கிட்டே இருக்கான். என்ன கையில், நானும் விலகி போகிறேன், உன்னை தொட்டு பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன், நீயும் புதுசு நானும் புதுசுன்னு சொல்ல விருப்பம் இல்லை, நீனும் பழசு நானும் பழசு, அணிக்கடித்த பழம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால தான் பார்க்க வந்தேன். உன் புருஷன் ஒரு பார்சல் கொடுத்துருக்கான், மில்க்லேருந்து அனுப்பிச்சிருக்கான், அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அத்தனையும் பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துச்சு. நீ விலகி போகிற, நான் நெருங்கி வரேன், உன்னால் முடிஞ்சா ஒரு நிமிடம் உதவி செய்ய, புதுசு வாழ்க்கையே புதுசு தான் அப்படின்ட்டு பேசினாலிங்களா. பேசிக்கிட்டே இருந்தா அவள் என்ன பண்ணா, டக்குன்னு தன்னோட மச்சனனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டான். உடனே வாங்க, உயிருக்கு ஆபத்து, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சான். இந்த மெசேஜை ஃபார்வர்டு பண்ணிட்டு இவன் பேசிக்கிட்டு தான் அங்கேயும் அலைஞ்சிட்டான், அங்கேயும் ஆட்டம் போட்டு அப்படியே ஸ்ட்ரகுலு, கிட்ட வரான், புடவை எடுக்கிறான், முந்தானி எடுக்கிறான், கையை தோடுறான், கன்னத்தை தோடுறான், இதையெல்லாம் அப்படியே காட்டிகிட்டு இருந்தேன். டபால்னு பார்த்தீங்கன்னா மச்சினை ஒரு 2-3 பசங்களோட பைக் கொண்டாந்து நிறுத்திட்டு அப்படியே ஏறினான். டப்புன்னு ஓடி வந்தானு மேலே வந்தானுங்க. கையை பிடிச்சிட்டு கட்டி அணைக்கத திமுனால ஓங்கி ஒரு அடி. அவன் திருப்பி அடிக்க ஒரே ஒரு சின்ன ஃபைட்டு. அந்த ஃபைட்னா காற்று தரமான ஃபைட் பண்ணி அவங்கள்ட்ட தப்பிக்கும் போது ஓங்கி ஒரு அடி அடித்தோடனே தலையில் அடிபட்டுச்சு. என்னை அடிச்சிட்டாருடா, என் உயிர் போகிறதுக்குள்ளே உன்னை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்ட்டு அவன் இறங்கி ஓடனான். அப்படியே டிசால்வ் பண்ணோம் சார். ஒரே பரபரப்பாக இருக்கு, எங்கே பார்த்தாலும் ஒரே பேசிக்கிறாங்க, சைலண்டாக பேசிக்கிறாங்க. அப்படியே ஒரு சூழலே சரியில்லாமல் எல்லாரும் ஒரு தெருவே பரபரப்பாக இருக்கு. தொழுமா, ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு ஆட்டோவில் ஒருத்தன் வீடியோ பண்ணிக்கிட்டே இருந்தான். அருமை நண்பர்களே, அருமை தாய்மார்களே, இப்போ சொல்ல போகிற அதிர்ச்சியான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேமங்காலத்தான் கட்டிக்கு போகிற பொண்ணு பாப்பாத்தியை காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் தரப்படும் அப்படின்ட்டு ஒரு அலௌன்ஸு. அதே வேலை சொன்னேன். அதோடு மட்டும் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆசையில் அதிகமாக குடித்து விட்டு அதிகமாக உளறிவிட்டு எங்கே படுத்தார் எங்கே உருண்டார் என்னவென்று தெரியவில்லை, இவரையும் சேர்த்து கண்டுபிடித்து குடித்தால் இன்று நடைபெற இருக்கும் திருமணம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும். இதை யாரோட சூழ்ச்சின்னு தெரில, ஆனால் பெருவாரியாக விசாரித்து பார்த்ததில் இந்த போஸ்ட்மேன் என்கின்ற காத்து செய்த சூழ்ச்சி என்று தெரிய வருகிறது அப்படின்ட்டு மைக்கில் சொல்லிட்டு போனால், எங்கே பார்த்தாலும் அப்படியே வாயில் அடிச்சிடறாங்க. பாவி மகளே, இப்படி இருந்தாலே என்ன ஆனா ஏதானான்ட்டு எல்லாருமே பரபரப்பாக பேசிக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஊரே, ஏன்னா அடுத்த நாள் கல்யாணம் அப்படிங்கும்போது சுற்றி முத்தும் பார்த்தாங்க. ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்றும் பேச முடியல. அப்படியே ஒரே மாதிரியா என்ன செய்யறது ஏது பண்ணுறதுன்னு புரியல.
எல்லாருக்கும் ஷாக்கு. அப்படியே டிசால்வ் பண்ணோம். நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா யாரு, கையல்வழி நியூஸ் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஷாக்கு. அடு பாவம் அவளை, நான் இதுக்காடி ஒன்று அனுப்பி வச்சேன், என்னடி ஆச்சு ஏதடி ஆச்சு அப்படின்ட்டு அவள் வந்து பதட்டமாடிட்டு நியூஸ்லாம் ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பசங்க, நம்ம மச்சனை அவன் அப்படியே நின்றுட்டு 4-5 பேர் வீடியோலாம் பார்த்துட்டு யூடியூப்லாம் பார்த்துட்டு என்னடா என்கிட்ட ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலான்ட்டு தேடுறதுக்கு ஓடுறானுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு போகிற ஸ்பீடில் காற்று ஒரு 4-5 பேரை வச்சு இந்த பையனை வழிமறைச்சி பைக்கை குச்சியை விட்டு தடுத்து அடின்னு அடிக்கிறானுங்க. ஃபைட்டு, ஒரு தரமான ஃபைட்டு. அந்த மாதிரி அடித்து அந்த காற்று வந்து செய்த வேலை. இந்த பசங்களை அடித்து கை காலை உடைச்சிது போனது எல்லாமே காட்டுறோம். பார்த்தா பயங்கரமாக பாதிக்கப்பட்டான். உடனே ஆம்புலன்ஸில் இந்த பசங்களை ஏற்றுனாங்க, கொண்டு போனாங்க. அப்படியே ஊர் மக்கள்லாம் அப்படியே திரண்டு வந்தது. காற்றை பிடிச்சி போட்டு அடித்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்க காரி துப்பி அசிங்கப்படுத்தி எல்லாம் பண்ணாங்க. அங்கேயே இருந்து அப்படி டிசால்வ் பண்ணாக்க நம்ம பெரியாஸ்பத்திரி பார்த்திங்கன்னா ஊரே திரண்டு நிற்கிது. மயிலாடுதுறை பெரியாஸ்பத்திரி. ஏன்னா கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம் காலையில் கல்யாணத்துக்கு காது குத்துன்னு அந்த இதுக்காக, இவளோட கல்யாணத்துக்காக வந்த பட்டு போடுவா அதுக்கு இந்த ஆடை ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க, கோழியை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே ஹாஸ்பிட்டலில் காட்டணும். எல்லாம் வந்த ஒரே பரபரப்பா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு உறைஞ்சிட்டு அப்படியே பார்த்தாக்க ஒரு பக்கம் வந்து பரபரப்பாக இருக்குது, ஒரு பக்கம் நடக்கிற மாப்பிள்ள கண்ணு விழிக்கிட்டு மாப்பிள்ள, கண்ணு வச்சு கட்டாத்தாள்னு இந்த ஆஸ்பத்திரியில் வச்சு இந்த மண்டபமே இதுதான்டா, அடிங்கடா ஆட்டை, உரிங்கடா கோழியை அடிச்சு இன்னைக்கு தூள் கழிப்பிடும் அப்படின்ட்டு தொழுமா ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ என்னன்னாக்க எல்லாருமே சைலண்டாக இருக்காங்க, எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, எல்லாருமே அப்படியே பரபரப்பாக இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் கண்ணு முழிச்சோடனே தாலியை கட்ட சொல்லணும், கண்ணு முழிச்சோடனே தாலி கட்டுறான். இங்கேருந்து ஊர்வலமாக அழைச்சிட்டு போகிறோம் நலுத்துக்குடிக்கு அப்படின்ட்டு தொழுத்த ஜம்பமாக நின்று வேலை செஞ்சிட்ருக்கான். நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, பரபரப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நடக்கிறது என்னன்னே தெரியாமல் ஒரே சஸ்பென்ஸாக இருக்குது. இந்த சஸ்பென்ஸை யார் உடைப்பா, எது மூலமாக நம்ம தெரியப்படுத்தும் போது அப்படியே பார்த்தா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஓடினாங்க, நர்ஸு ஓடினாங்க, இன்னும் 2 பேர் வந்தாங்க, இந்த பக்கம் போனாங்க அந்த பக்கம் போனாங்க. 3-4 ரூமை மாற்றி காட்டினோம். அங்கங்கே அப்படியே ஒரே பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. ஃப்ளாஷ் நியூஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்படியே இப்போ பிளானிங் பண்ணாக்க அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு மரம், அந்த மரத்தில் வந்து காற்றை கட்டி வச்சுருக்காங்க. வர பொம்பளை போகிற பொம்பளை எல்லாம் காரி துப்புறாங்க, சாணியை கரைச்சி ஊற்றுறாங்க. இதை அப்படியே தொங்கி போய் உட்காந்துருக்கான். அப்படியே பார்த்தோம். அவன் பூஞ்சிக்கிட்டு அப்படியே போனோம். அடிச்சிட்டிங்களா அடிங்க. என்னோட ஆசை, என்னோட பாசம், என்னோட அன்பு, என்னோட வேதனை எல்லாத்தையுமே மொத்தமாக அடித்து நொறுக்கிட்டிங்களே. நான் செஞ்சது தப்பு தான், அது என்ன பண்ணுறது, சபல புத்தி சில ஆம்பளைங்களுக்கு இப்படி தான் இருக்கும். எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்பு தான். காற்று மாதிரியே இருப்பேன், காற்று மாதிரியே போவேன்னு நினச்சிக்கிட்டீங்களா? எனக்கும் மனசுக்குள்ள சில வக்கிர புத்தி இருந்து அந்த வக்கிர புத்தியை இவங்க மேலே நான் காட்டிட்டேன் அப்படின்ட்டு சொன்னான் இல்லைங்களா. அப்படியே ஜூம் போகணும் அப்படியே டிசால்வ் பண்ணாக்க அடுத்த சீனு. பூச்சி ஒண்ணு மினுக்கி